என்ன லகேஷா? வாங்க வாங்க தலை. நல்லா இருக்கியா தலை வணக்கம். அப்பா யார் இது? ஏரியாக்குள்ள இல்ல உங்க ஆட்டம் பாட்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் அவர் பேச மாட்டாரா? அது சும்மா. அவர் என்ன லூசா? தல வணக்கம் தல. சின்ன பிள்ளை தலை வாய. அப்பா அந்த ஆளு என்ன மென்டலா? சரி பேசக்கூடாது, காதுல விழுந்துற போகுது. ஹலோ என்ன? தர ஏன் அந்த ஆளு கால்ல நான் விழுகணும்? ஐயா வணக்கங்க ஐயா. அந்த ஆளு என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காப்லையா கண்ணுல? அப்படி என்ன சொல்லக்கூடாது. ஆ. பெரிய தாடி தாதா ஏரியாவுல என்ன தருவார் அவரு? தாத்தா தா தா ஏய் என்ன சண்டீர் போடுற? மையன் ஜண்டீர். யாரு நீ ஜண்டியர் மேன் ஜண்டியரா? என்ன தர பொம்பளை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கியா? ஏய் ஐயா. ஆட்டிச்சு மூஞ்சி மோலாம் பேத்து புடுவேன். யாரை பார்த்து தொழில் பண்ணிட்டு இருக்கியான்ற? ஆளே மூஞ்சி மோகர கடை. டீ வேணாங்க. அந்த ஆளு கூட டீ கொடுக்க கூடாது. போங்க நீங்க முதல்ல ஓரமா. அம்மா டேய் அவர் பெரிய ஆளுமா. அந்த ஆளு பெரிய ஆள் மாதிரியே தெரியல. நீங்க ஏப்பா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? சொல்றது கேளு. என்ன சொல்லுங்க. ஏரியாவுல அவர் தெரியாத ஆளே இல்ல. ஏன் எல்லாரும் சொல்லு. ஏன் எல்லார் வீட்லயும் பிச்சை எடுப்பாரு அவரு? ஏய் சரி ஐயா சின்ன பிள்ளை தெரியாம பேசி நீங்க விடுங்க. உனக்காக மன்னிச்சு விடுறேன். ஒரு விஷயம் சொல்லவா? என்னங்கப்பா? இப்போ ஒரு 10 ரூபாய் கீழே இருந்தா நீ எடுப்பே எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன். அவர் 10,000 ரூபாய் நோட்டு கட்டு கிடந்தா கூட எடுக்க மாட்டாரு. சிங்க ஏன்? அவருக்கு மூலமா ஏய் அது இல்ல, பணத்தை எல்லாம் மதிக்க மாட்டாருமா. ஓ நீ கொட்டி ஒண்ணு கிடக்கு. கௌரவப்படுத்தி புடுங்க வேணாம் மூடு. கோடி கோடியா கொட்டி கிடக்குமா. நீ பேசாத நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இருங்கய்யா. அவர் யாரு தெரியுமா? அந்த ஆளு யாருன்னே தெரியலப்பா. இந்த ஏரியாவுல ஆ, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்துல அவர் தான் மாப்பிள்ள. இவர்தான் மாப்பிள்ளை. அப்படி ஒண்ணும் தெரியலையேப்பா. நிஜமாமா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஆ, அதுல இவர் தான் தலைவர். தலைமை ஆ, 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 ஆ. என்ன அதே ஒரு கேதகார விடா இருக்கட்டும், இவர்தான் போனமா? அவர் தான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாரு. போய் அங்க போய் நில்லு. ஜாமான உருவன்னு வச்சுக்க ஒத்தக்குன்னு ஏத்தி விடுவேன். ஜாமெல்லாம் உன்கிட்ட இருக்கா? ஒரு காலத்துல இருந்த இடம் தாமா. ஒரு காலத்துல இருந்த இடமா? என்ன சொல்ல? இப்ப அடிதடிக்கெல்லாம் போறது இல்லைன்னு சொல்றேன். ஒரு காலத்துல இருந்த இடம் தான் ஜாம. நீ ஒண்ணு என்ன கேவலப்படுத்துற, கௌரவப்படுத்தல, புரியுதா? இருந்த இடம்னா இப்ப ஜாமா இல்லாம தரனா? இப்ப அடிதடிக்கு போறது இல்லைன்னு சொல்றேன். அடிதடிக்கு போறது இல்லைனாலும் ஜாமா இடுப்பை சுத்தி எப்பவுமே இருக்கு. அதான் அடிக்கு போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு ஜாமா அந்த ஆளுக்கு? ஏறு சுருள் கத்தி இடுப்பை சுத்தி இருக்கு. ஆ. உருவிக்கிட்டு போட்டேன்னு வச்சுக்க, ஏன் நீங்களா? இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு வந்து எட்டி பாக்க. என்னது கத்தியா? நைப்பு ஆ? சும்மா இல்ல, லெதர் நைப்பு. என்னப்பா இவ்வளவு பெரிய காமெடியா பேசிக்கிருக்கான்னு நீங்க சிரிச்சுக்கிட்டு? 2025ல இதான் பெரிய காமெடி. அங்குடு குத்துனா அங்குடு தெரியுமாம்ல? என்ன ஒரு ஆச்சரியம். உருவிட்டு போடவா? ஆமா உருவிட்டு ஒரு போட்டுதான் பொழந்து தள்ளிவிடப்பா அங்கிட்டு. வேண்டாம், நீ என்ன போடன்னு நினைக்கிற கூட உன்னைய நான் போட்டு விடுவேன், தெரிஞ்சு வச்சுக்க. நமக்கு வேலை மிச்சம். ஆ. யாரு போட்டான்னு ஏய் போடணும், அவ்வளவுதான். சரியா? ஆட்டாங்கல் சுத்துறான்னா குளவிக்கல் சுத்துறான்னா ஆமத்த நீ வேலை வாங்க மாட்ட, என்னைய தான் வேலை வாங்குவ. எத்தனை நாளைக்கு தான் நானே பாக்குறேன், ஒரு நாளைக்கு நீ பார்த்தாங்க. என்ன எதுக்கு வேலை வாங்குறீங்க? தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான்போடு வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாறு அழுதா மனசு தாங்காதே. ஆனா நிப்பாடி தொலைங்களா, பெரிய கோரஸ் பாடி கிழிக்கிறாங்க. அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா. நானே வாங்காத செருப்பு. பொம்பளைட்ட போய் அடி வாங்கி திரியறாப்ல மனுஷனா இருந்தாலும். பிள்ளை நீ ஒரு ஆம்பளை போய் கை நீட்டுற. அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையா? இல்ல கேக்குறேன், அவர் யார் தெரியுமா? அந்த ஆளு சோத்த திங்கறானா, சோத்த விட்டு வேற எதை திங்கறானா? மரியாதையா பேசு. யாருங்கப்பா? எனக்கு கோவம். என் மகனோட பார்க்க மாட்டேன், என் மகனோட பார்க்க மாட்டேன். யாருங்கப்பா? நெருப்பா விட்டு கொளுத்து போறேன். அவரை பத்தி தெரியாது. யார் அடிக்காத. இங்க பாத்துக்குங்க. இங்க இருங்க. அந்த ஆளு சோத்த திங்கறானா, சோத்த விட்டு வேற எதை திங்கறானா? உன்னை கும்பறங்க. டேய் அவர் யார் தெரியுமா? அவர் தெரியாம இங்க இரு, அடிக்காத. இங்க இருங்கப்பா. அந்த ஆளு கொளுத்து. இங்க இரு. நீ மைக்க கீழே வைடா. அவ பேசாம தான் இருந்தா. அவர் யார் தெரியுமா நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சோர்திங்கிறானா பீதிங்கிறானாங்கிறான். அவளை ஏற்றி விடுறதே நீதான். நீ மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை, நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
பாரு ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, அங்கேயே நின்றுக்க. ராணி முதுகுல மட்டும் கையை வச்சேன்னா கோவம் பயங்கரமா வரும். நீ கோவப்படுற முகரை நான் பார்க்கணும். கோவப்படு. ஏய், கோவப்படுன்னு அப்புறம் நக்கல் பண்ணிக்கிட்டு. நல்லா முரணே. ஏய் ஏய் நக்கல் நல்லா முரணே. கோவப்படியா? ஏய் நல்லா முறை. இன்னும் நல்லா முறை. முறை. கழுத்து வலிக்குதுடா. ஏனே முட்டு முறைக்கிற நக்கல். சரி ஏய் ஜோடா பீம் போ. மிஸ்டர், நீ ஒரு ரவுடி. என்ன அந்த புள்ள எத்தனை தடவை நெஞ்சில கை வச்சு தள்ளுது? நீ ஒரு ரவுடி தானே? நீ பதிலுக்கு கை வச்சு நெஞ்சில வச்சு தள்ளுன. நீ ஓசல ப்ளூ ஃபிலிம் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் மோகன். ஐ எம் டீசன்ட் ரவுடி. உங்கள நெஞ்சில கை தள்ளுறேன். ஏங்க கால் இந்த ஆட்டம் ஆடுது? நான் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஏங்க ரவுடி என்ன கால் இந்த ஆட்டம் ஆடுது? அழுகாது. அட கும்பிடுடா. அழுகா மாட்டாங்க. இவங்க இம்சை தாங்க முடியலடா. எந்த நேரம் பின்னாடி 10 பேர் ஏப்பா ரவுடி எல்லாம் கிழிஞ்ச டவுசர் தான் போடுவாங்களா? சண்டேன்னா டவுசர் கிளியாமையா இருக்கேன். கட்டி உருளும் போது எங்கன்னு கிளியர் தான். ஏய் நீ கத்தி வச்சிருக்கேன்னு சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. எங்க நீ எடுத்துக்காட்டு நான் பாக்குறேன். அந்த கத்தியை சொருகும் போது தான் டவுசர் கிழிஞ்சது. அதை எடுத்துக்காட்டு பாக்குறேன். கத்தியா அது வேற என்னமா நான் பாக்குறேன். நீ பார்க்கணும்னு நினைக்கிற, ஏங்க அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. ஏன் கத்தி உடைஞ்சு போச்சா? இதை நீ பார்க்கணும்னா காணாம 50 போயிடுச்சா? காலம் அக்னியில அம்மன குண்டியா தவம் மன்னனும். அதுக்குள்ளே நீங்க போய் சேர்ந்துருங்களே. அப்பதான் நுனியாவது உனக்கு காட்சி கொடுக்கும். அப்பவே நுனிதான் தெரியுமா? எச்சரிக்கை. எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. நான் பொம்பளை பிள்ளைய லட்சணமா தான் நடந்துருக்கேன். என் மேட்ரு உனக்கு தெரியாது. நீங்க மேட்ரா? அந்த மேட்ரு இல்லடி. என் விஷயம் உனக்கு தெரியாது. ஏரியாக்குள்ள விசாரிச்சு பார். 32 கேஸ் ஏரியாக்குள்ள விசாரிக்கணும் அவ்வளவுதானே. இவர் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியுமா அவர் யாருன்னு? 32 கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசி கேஸ் வெளியில விட மாட்டிட்டாங்க. சொந்த ஜாமீன்ல 5 லட்சம் ரூபாய் ஜட்ஜே கட்டி என்னை வெளியே அனுப்பிச்சிருக்காரு. செக்யூரிட்டி நாடத்துக்கு போகணும் இருக்கா? இல்லன்னா வெளியில வந்திருக்க முடியாது. சொந்த ஜாமீனா? கடைசியா ஓடுற சும்மா ஏரியா நீ வேற எப்ப பார்த்தா. கடைசியா போற கேஸ் என்ன கேஸ் தெரியுமா? என்ன கேஸ்? ரேப்பிங் கேஸ். 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்கேன். மொகர கடையை போய் கிளவியை கற்பழிக்கிட்டு இருக்க. விளையாட்டுக்காரன் நினைச்சிருக்காத. செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வர்றேன். நல்ல போதை, நிலகுள்ளாத போதை. ஓஹோ. இந்த கிழட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு போல. சரி. வெக்கையா இருக்குன்னு வாசல்ல வந்து படுத்திருக்கான். படுத்த மூதேவி சேலையை அவுத்து விரிச்சிட்டு உள்பாவாடையும் சாக்கிட்டோட மல்லாந்து கிடந்தான். ஓஹோ. என் போதைக்கு 16 வயது பருவ மங்கை பாவாடை தாவணியோட படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு. பாஞ்சிட்டேன். கிளவி எதுவுமே சொல்லலையே. கம்முன்னு இருந்தா. எந்த பேச்சும் பேசல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, என் தம்பி இப்படி செய்யலாமான்னா, ஒரு டிசைன் பிடிக்கல போல இருக்குன்னு நாளைக்கு வேற மாதிரி செய்வோம்ட்டேன். அதோட விடல கிளவி கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்டா. வக்கீல அடிச்சு வாதாடுறாரு. கணம் நீதிபதி அவர்களே, கணம் கோட்டார் அவர்களே, அவனை விடாதீங்க, அவனை கொள்ளுகிறார். ஏன்டா வக்கீல் இவ்வளவு ஆவேசமா வாதாடுறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்ரு தெரிஞ்சது. என்ன? அந்த கிளவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பத்தாவா. ஜட்ஜு தீர்ப்பு எழுத போறார். இந்த ஈன நாய்க்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 50,000 அவதாரம்னு எழுத போறார். திடீர்னு சத்தம். என்ன? அந்த பையனை ஒண்ணு செய்யாதீங்க. யாரு? அந்த கிளவிதான். ஜட்ஜே குழம்பிட்டார். கேஸ் கொடுத்தது இவதானே, அப்புறம் அவனை ஒன்னும் செய்யாதீங்கிற. ஏமா ஆள் வச்சு மிரட்டினாங்களா? தைரியமா சொல்லு, அவன் உள்ள தள்ளுறேன். நான் ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சு அழுதா கிளவி. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையனை விட்டுருங்க, என் அமுல் பேபி விட்டுருங்க, என் புஜ்ஜிலி மாவை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கான். அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னால ஜட்ஜு விழுந்தாரு வர மாட்டான் மலாக்கா கீழே. அந்த ஆளை 108ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு எங்கிட்ட தீர்ப்பு எழுத. கிழவிக்கு அந்த நிலைமைன்னா உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சுப்பா. ஒரு செகண்ட்ல உன் பாவாடிய சரட்டுன்னு இழுத்து விடுவேன். ஏறு, நீ என்னை கற்பழிக்கணும் முடிவு பண்ணிட்ட. ஆமா, இதை நான் மாற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. நீ வேணும்னா இதை வந்துட்டு அவுத்து நீ கிழிச்சு நீ ரேப் பண்ணிட்டு போ, நான் ஒத்துக்கிறேன். என் திறமைக்கு சவாலா? எங்க நீ முடிஞ்சா நீ ரேப் பண்ணிரு. கலட்ட முடியல, நானும் வர்றேன்.
என்ன அட ஐயா ஹலோ 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 என்னங்க என்னங்க கலட்ட சொன்னா கிழிச்சுக்கிட்டு இருக்கியா? கொட்டகை டெக்கரேஷன் பண்றவங்க கூட இம்புட்டு குண்டுசி ஊத்துனது இல்ல, உடம்ப சுத்தி என்னாலே கலட்ட முடியல, ஒரு நாள் எப்படி கலட்டு? கிளவி பொய் தான் சொல்லியிருக்கு. ஐ எம் சாரி. நீங்க ரேப் பண்ணியே ஆகணும். நீங்க கலட்டுங்க உட்கார்ந்து. இன்னொரு 1 மணி நேரம் டைம் தரேன் உட்காருங்க. நான் சொல்ற கேளு. ஐயோ நீங்க கலட்டுங்கள். நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். மிஸ்டர் ரவுடி, போற வழியில எனக்கு டீ சொல்லிட்டு போறியா? மிஸ்டர் ரவுடி, நீங்க வாங்க. உங்களுக்கு சரியா கலட்ட தெரியல. நீ கலட்டு எனக்கு தெரியாத. மூடிட்டு உட்காரு. நீ ஓம் பேண்டையே கழட்ட முடியாம பேண்ட்லயே மூத்திரம் போறவ நீ. அவசரத்துல கலட்டம்னு இதுலயே விட்டுறியா? கழட்டுறான். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கே ஒரு கலட்டம்ல இல்ல இன்னொரு நாளைக்கு ஒரு கலட்ட போறாரு. நமக்குள்ள சமாதானம் போ. சண்டை வேணாம். ஏன்? ஒரு ஆண் தயவு பெண்ணுக்கு வேணும், பெண் தயவு ஆணுக்கு வேணும். அண்ணனுக்கு ஒரு பூஸ்ட். Thank you. ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். வாட் பிசினஸ்? மாம்பழம். ஃப்ரூட். கம் ஆன் டெல் மீ. செக்கச்ச வந்த பழம் தேனாக இனிக்கும் பழம். எத்தனை வந்த பழம் இது தேனாட்ட இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்கு பழம். ஏன வளர்க்கிற பழம் பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எட்டு பத்த சைக்கிள் அம்மா வெச்சு பாத்தியா? சைக்கு அடங்கப்பா குச்சி பக்க பாடுமா இருக்கனே. என்னையெல்லாம் ரேப் பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போய் அவன் தான் ரொம்ப சிரமப்படும். பாவாடை கட்டி பார்த்துருக்கேன். பாவாடைக்குள்ள ஒரு பேண்ட்டு, பேண்ட்டுக்குள்ள ஒரு டவுசரு, அதுக்குள்ள ஒரு சட்டி. இதை கலட்டுறக்குள்ளே அவன் டயர்ட் ஆயிடுவான். அப்புறம் எங்கிட்ட அவன் ரேப் பண்ண சிரமந்தான். சம்பவ எல்லையை பார்க்கறதுக்குள்ளேயே நமக்கு வண்டி கலண்டு வரும் போல. அப்புறம் எப்படி நம்ம கற்பழிக்க? ஆமா, மாம்பழம் வைக்கிறீங்களா? ஆமா, அருமையான மாம்பழம். இந்த கலருக்கே மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நல்ல நிறம் பழுத்து இருக்கு. நல்லா எங்கங்க உள்ள வச்சிருக்கேன்? என்னங்க இங்க நீங்க உள்ளதான் வச்சிருக்கீங்க, தவிக்கிட்டு வெளியே வருது பாருங்களேன். மாம்பழம் உருண்டு வருது பாருங்களேன். உங்க எட்டத்து பாருங்க, ஓரளவு நல்லா தெரியுது. தெரியும். அதுதான் எட்ட வச்சே செய்யறது எதா இருந்தாலும். ஆமா, என்ன சாதி மாம்பழம் அது? இது மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி சொல்றீங்க? மல்கோவா, புதாத்தாத், கல்லாமணி, பாலாமணி, நீலா, காசாலட்டு, அவ்வளவு மாம்பழம் சாப்பிட்டுருக்கேன். இது எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு வித்தேன். ஒரு உள்ள வாங்கிக்கல. இவங்க கிட்ட கொடுத்த திங்க தெரியாத வயலு. ஏன் திங்க தெரியாது? பழத்தை வாங்குறேன், கத்தி 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேங்கிறா. ரேட்டு கூடங்கிறனால பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போட்டு ஆளு கொண்டா சாப்பிட்றோம். நான் சொன்னேன்னா கத்தி எடுத்து அறுப்பாங்கன்னு. அப்புறம் கத்தி மாம்பழத்துல கத்தி படவே கூடாது. அப்புறம் மாம்பழத்தை முழுங்க முடியும். என்னங்க பேச்சு பேசி? நான் சொல்லித்தரேன் எப்படி சாப்பிடணும். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க, ஏற்கனவே அது வெடி கொண்டு போய் தெரியுது. நீங்க வேற விடு. இன்னைக்காவது நான் செய்யறது அவர் செய்யறதா சேன்ஸ் அது பாக்க செய்யணும் தான் நினைக்குது. இருக்கட்டும். ஏன் அவர் செய்யாத செய்யறா? அவர் வயசுல எம்புட்டு குண்டாச்சட்டி உடைச்சிருப்பாரு தெரியுமா? யோ சும்மா அறியா, என்னை போட்டு அந்த பாடுபடுத்தி விட்டாரு அந்த ஆளு. இருக்கட்டும். முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க இருங்க. லைட்டா ஒரு அமுக்கு, காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் உள்ளங்கையை வச்சு அப்படியே அதக்கணும். கச்ச 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 கச்ச. ஹலோ மிஸ்டர் துரைராஜ், என்ன மியூசிக் ரீ ரெக்கார்டிங் கொடுத்தீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்டா? எங்க கொடுங்க. இங்க வருமா? உள்ளங்கையை வச்சு அப்படியே. இதுக்கு இப்படியா மியூசிக் வரும்? இங்க நல்லா மெதுவா சாஃப்டா கொடுக்கணும். சரி சார். அப்படியே இது என்ன பாவாடை கிளியிற மாதிரி? ஏடா, மாம்பழத்தை தேய்க்கிறதுக்கு மியூசிக் கொடுறான்னாக்கா நீ என்னடா களி குடுகுடுப்ப கறதுக்கு அப்படியே கதை 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 கசக்கி நுனியில சின்ன கடியா கடிச்சிட்டு அமுக்கிட்டே உறிஞ்சணும். இங்க இருமா, நீ நல்லா கவனிங்க. உறிஞ்சதுக்கு மியூசிக் கொடுறாங்க. என்ன பாடு? மாம்பழம் விற்க வந்த அம்மா
நீங்க பூரா கெட்ட வார்த்தையாவே வாசிக்கிறாங்க. ஆமா, ready? ஐயா மகளே ராணி, அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆடு. நீ என் மகளா? அப்பா கண்ணாடியை கலட்டுங்கப்பா, ரொம்ப கருப்பா இருக்கீங்க. ஆமா, இல்லைன்னா மட்டும் அவர் இப்படி காக்கா சிகப்பு. அப்பா நீங்க கண்ணாடி போடுங்க, இன்னும் சூப்பரா இருக்கீங்க. எவ்விட்டே போற ராக்கெட் இடம் மாதிரி புருட்டு இறங்க போகுது. ஐயோ ராக்கெட் எல்லாம் இறங்குதாம்ல. ராணி அப்பா என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற? அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்பா. உங்க அம்மாவை அப்படித்தானா? என்ன மாப்பிள்ள, நீங்க என்ன நம்மள மாதிரி தானா? நம்ம குடும்பம் ஒரே மாதிரி குடும்பம். விடாத. ஹலோ, என்ன பண்றீங்க? மைக் டெஸ்ட் பண்ணேன். எஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்க பாத்திருக்கீங்க? நல்ல பழகுன முகமா இருக்கீங்க. அப்பா அந்த கண்ணாடியை கொடுங்க, யாகம் வருதான்னு பாப்போம். கண்ணு என்ன எங்க கிட்ட வாங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்றேன். இப்போ வாங்க. கரெக்ட். வாய் ஆணு தரங்க, சும்மா தரங்களேன். அப்படியே உட்காருங்களேன். கடாப்புல சொத்த இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்புறம் என்னை உட்கார சொல்லுவேன். அப்புறம் ஹலோ, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. தாங்க. ஹலோ, கடாப்புல ஒன்று சொத்த இருக்கா? ஆமா, பூச்சி பல் இருக்கு. இருக்கா? இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? அதான் எனக்கு தெரியல. பார்த்தேன்ல, அதான். இப்ப பார்க்காதவன்னு சொல்றேன். என்னங்க? உன் முதுகுல மாங்காய் சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கா? இல்ல. இருக்கு. இல்ல. போன இல்லையாம்டா? அப்ப சட்டையை கழட்டுற வாடா. யோ அப்ப ஒத்துக்க, இருக்குன்னு ஒத்துக்க. இருக்கா? இருக்கு. வெரி குட். ஓம் ஜஸ்ட்ல இந்த பாயாசத்துல போடுவோம்ல திராட்சை, அது மாதிரி ஒரு மரு இருக்கா? இல்ல. இருக்கு. ஏ கல்றா சாய்டா. என்ன சொல்ற? ஒத்துக்கறியா? இல்லையா? இருக்குன்னு ஒத்துக்கிட்டீனா சாக்கிட்ட கழட்ட மாட்டான். என்னன்னா கழட்டுவான். அந்த ஆளு மிருதம் கட்டிக்க ஊற போட மாட்டேங்கிறாப்ல, அவரு வந்து கழட்ட போறாரா? இப்போ ஒரு அடையாளம் சொல்றேன் பாரு. என்ன? உன் இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேல இவ்வளவு நீள வெட்டுக்காய தழும்பு இருக்கா? இல்ல. டேய் கலட்ரா பாவாடே. சரி உட்கார். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறியா? நீ குழந்தை பிள்ளையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். எப்படி? நீ கை பிள்ளையா இருக்கும்போதே உங்க அம்மாவும் நானும். என்னது? ஏய் அப்ப நம்ம சொல்ற? ஏமா உனக்கு ஏய் உனக்கு பெரியப்பமா, எனக்கு சித்தப்பா. இந்த மேட்டர் உங்க அப்பாவுக்கே தெரியும். எங்க அப்பாவுக்கே தெரியுமா? அட நான் சொல்றேன் தப்பு தப்பா புரியுதுக்க. உங்க அம்மால நானும் அக்காளும் தம்பி. நீ எங்க அக்கா மக. உன்னை சின்ன பிள்ளையிலேயே உங்க அம்மா எனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்துச்சு.
அந்த 7 வயசுல அந்த திண்டுக்கல்ல அந்த போட்டோல தூக்கி வச்சபடியே இருக்கீங்களே என்னைய. தண்ணிக்கு போகும்போது உங்க அம்மா தொட்டியில உன்னை போட்டுவிட்டு எங்கிட்ட தான் சொல்லும், என்னன்னு? தம்பி உன் பொண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. அப்பவே நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லிருச்சு. நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன், அழுதான்னா அதை எடுத்து ஆட்டி காட்டுறேன். விளையாட்டு சாமாங்க கிளுகிழுப்ப கரெக்டா உங்க அம்மா வாசப்படியை தாண்டும், நீ ஆரம்பிச்சிருவேன். உர்ரா உர்ரா உர்ரான்னு. அது என்ன விடுறா விடுறான்னு விரா வரான்னு கத்துவேன். ஒடியாந்து கொடுமைப்படுத்திருக்காப்ல. ஒடியாந்து உங்க அம்மா சேலையை விளக்கிட்டு பார்ப்பேன். எங்க அம்மாவோட சேலையை விளக்கிட்டா? அட அதுல தான் தொட்டி கட்டி போட்டிருக்கு. உங்க அம்மா சேலையில தானே. சேலை விலைக்கு பார்த்தா உள்ளங்கரு இவ்வளவு நீளத்துல செக்க செவேர்னு சக்கரை விளைக்கலங்காட்ட மொட்டை குண்டியா படுத்து கிடப்பேன். காலை தூக்கிட்டேன், டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஆட்டுவேன். டக்கு 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 கிளுகிழுப்பைய. ஆனா சேட்டை அப்பவே இந்த பிள்ளை எப்படி சின்ன பிள்ளைங்க முன்னாடி எதை எடுத்து ஆட்டினாலும் என்ன செய்யும்? கையில வெடுக்கணும் கொடுங்க. அதேதான் புடிங்க கையில வச்சுக்கிடுவா. கையில கொடுத்தோம்னா என்ன செய்யும்? வாயில வைக்க அதேதான் செய்வா. வாயில வச்சு கடிப்பா வாத்துக்க கிளுகிழுப்பே பவுக்கு பவுக்குன்னு. பல்லு வேற கிடையாதா? ஆமா. எனக்கு ஒரே கூச்சம். அன்னைக்கு போனவன் தான் நான் அந்த வெளிநாடு போய் சம்பாரிச்சுட்டு வரணும்னு இப்பதான் சம்பாரிச்சு வந்திருக்கேன். உனக்கு என்ன கல்யாணம் ஆயிரலையே? இன்னும் ஆகல. இங்காரு சொல்ல சொல்ல இந்த பாரு அவரு என் மேல கோவப்படுறாரு பாரு. முகமே அப்படித்தாம்மா, கோவம்லாம் இல்லை, பார்வையே அப்படித்தான். உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னடி என்னமோ காசு ஒப்புக்கு சாப்பாணி சொன்ன மாதிரி சொல்ற. யோ பிடிச்சிருக்கியா பெண்ணே? அவன சொல்ற காதா தானே பண்ணு. என்னடி அப்பதே அப்படித்தான் கற்பழிச்சிட்டு போடாங்கிற, இப்ப நம்ம கால் தானே பண்ணுங்கிற. எதுலயாவது ஒரு மூடு வேணாமா? என்ன மூட ஏத்தணுமா? மூடு ஏத்தலடி, ஐ லவ் யூ அப்படி சொல்லணும். எப்படி? நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்ணி சொல்லுங்க? ஐ லவ் யூ. லவ் லவ் நாய் உழைச்சது மாதிரி உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? எப்படி எல்லாம் நினைச்சிட்டு நினைச்சதெல்லாம் தப்புன்னு காடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன். இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுக்க வேணும். என்னை ஒரு தரம் அத்தான கூப்பிடு. அத்தான் செத்தான எதிரி. செத்த எதிரியா? அத்தா அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே, அத்தானு தானே, இன்னும் முத்தாரம் நீ தானே, உன்னை எக்காலம் வரவேனே. அவசர் பொத்தானு நீதானே. உன்ன மலை போல நினைச்சிருக்கேன், நீ அதையாமல் இருக்காதே. தங்கச்சியா? நான் உங்க தங்கச்சிலை தங்கச்சிலவால நினைச்சிருக்கு, நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு கண்ணு புத்திசாலி உலகம் கிடையாது. என்னாலும் உனக்கு நீ இருமையாது. என் நாட்டு புத்திசாலி உலகம் தெரியாது. என்னாலும் உனக்கு நீ இருமையாது. என்னாலும் நமக்கு நீ பிரிவு கிடையாது. அடி சுந்தரில்லை சரியில்லை. சுந்தர
நான் என்ன பண்ணணும்? நேரா வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் நீ போய் வீட்டுல ரெடி பண்ணி வை. எதை? கடைக்கு போய் மாலை, தாலி, வேட்டி, காமாட்சி விளக்கு, நெல்லு, ஒரு உடி நெல்லு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னை சொல்லி முடிக்க. அப்பா நீங்க ஒரு திட்டத்தோட தான் இருக்கீங்க எனக்கு தெரியுது. நெல் கெட்டதுக்கும் வேணும் நல்லதுக்கும் வேணும். முதல்ல வாசப்படியில் நெல்லை வச்சு நீ உள்ள வலது காலத்துக்கு உதச்சு தட்டி விட்டுச்சா உள்ள வரணும். சரியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கிட்டு வர்றேன். நீ போய் உள்ள கட்டில் ரெடி பண்ணு. கட்டலையா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னுங்க சொல்றீங்க? அப்படின்னா 2 நாள் ஆகும்பா ஃபர்ஸ்ட் நைட் நடக்க. ஆமா, அப்படி இல்லை, சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. 2 நாளாலும் விட மாட்டேன். 2 நிமிஷமே ஆகும். 2 நீ நிமிஷம் கைத்து கட்டில் எடுத்து போடு. கைத்து கட்டை எடுத்து போட்டு மேலே ஜமுக்காலத்தை வெறி. ஏங்க? கைத்து கட்டில் ஓட்டையா இருக்கும். உள்ள வெளில போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அடியில் நாய் பூனை எல்லாம் படுத்திருக்கும். கடிச்சு பிடிச்சுன்னா என்ன செய்யறது? நாய் பூனையெல்லாம் ஏமாந்து போகுது. ஆமா, கருவாடு நினைச்சு ஏமாந்துருச்சுன்னா வேற ஐட்டம் தெரிய வேணாமா? கை கால் மாட்டிக்கிறோமா இல்லையா? மேலே ஜமுக்காலத்தை வச்சுட்டு சாதி பூவை மேல நல்லா தூவு. ஏங்க? தூக்கம் வரும்ல. தூக்கம் வர்றதுக்குல்ல, தூக்குறதுக்கு சாதி பூவை நல்லா தூவிட்டு சந்தன பத்தி ஒரு கட்டு நல்லா கொளுத்தி சொருகணும். எதுலங்க? என் குண்டியில சொருகு. அப்ப நீங்க குப்பரப்படுத்திக்கீங்களா? படுத்தா சொருகுவா போல இருக்க. ஒரு ஓரமா சொருகி வச்சுட்டு ஓரமா வச்சுட்டு பால் 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சு எடுத்துக்க. ஹலோ, பால் சரிதான். சுண்டக்காய் எதுக்குங்க? எதுக்கு? பால் சரிதான், சுண்டக்காய் எதுக்கு? சுண்டக்காய் நான் கேட்கலையே. கேட்க மாட்டீங்களா? நீங்க தாங்க அது எதுக்குங்க வத்த போட்டு சாப்பிடுறக்கா? சுண்டக்காய் நான் எங்க கேட்டேன்? ஏங்க 2 லிட்டர் பால 1/4 லிட்டரா சுண்ட. ஆஹா, அதத்தான் சுண்டக்காய் நினைச்சுக்கிட்டாங்களா? நீ வரக்காப்பி போட்டு எடுத்துக்க. ஏங்க பால் 3ஆம் நாள் தானே ஊத்துவாங்க? ஆமாடி, இது உடம்பால் தலைக்கிறது நினைச்சுக்க. முத்தக்களி கொண்டு குளியில வைக்கிறதுல இருக்கீங்க. நானும் குளியில வைக்கத்தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த வாரு பழம் மட்டும் இங்க வாங்காத. சின்ன பழமா கொடுத்து ஏமாத்திடுவாங்க. கேரளால இருந்து வரும் தெரியுமா நேந்திரம் பழம். இவ்வளவு நீளம். அது சிப்ஸ் தானங்க போடுவாங்க. சிப்ஸ் போடுவாங்கல்ல, இவ்வளவு நீளம் இருக்க முடியும். நான் பார்த்ததே இல்ல. காட்டுறேன், ஒரு வாங்கிட்டு வரணுமா இல்லையா? 4 அது பழம் வாங்கிட்டு வரணும். 4 பழம் வாங்கி வை. எதுக்குங்க? வேற வழி இல்லை. அந்நேரத்தில் கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. பசிக்குதுன்னா நான் போய் எதுவும் வாங்கிட்டு வர முடியாது. இது இருந்தா 2 உரிச்சு உள்ள தள்ளிட்டு பேசாம படுத்துக்க. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவை பழம். நீங்க தேவையில்ல. நான் இல்லாம வெறும் பழம். பழைய துணிமணிகள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க. நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், ஓடும்டா. கட்டில், பழைய இரும்பு பொருட்கள், துணிமணிகள், இது மாதிரி 500 ரூபாய் தரேன் போடா. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் 1000 ரூபாய் தரேன். அப்பா, நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்களே. பாடாத ரேடியோங்கிறாங்க, ஓடாத கிரைண்டருங்கிறாங்க, ஒண்ணுக்கு உபயோகம் இல்லைங்கிறாங்க. அது இப்ப சொல்ல சொன்னாங்களா? அதை சொல்லும் போதெல்லாம் அவன் என்னை ஒரு மாதிரியாவே பார்க்கறான். இருக்கட்டும், எல்லாம் எதுனால? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்துல 2 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். எது? குடியும் குடித்தனமா வாழுங்கன்னு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்களே, அதுல ஒரு குடியை எடுத்துக்கிறணும், ஒரு குடியை விட்டுறணும். குடித்தனத்தை எடுத்துக்கிறணும், குடியை விட்டுட்டோம்னா குடும்பம் அமோகமா இருக்கும். அது ஒண்ணுதான் வாழ்க்கைக்கு கெடுக்கிறதுக்கு. அதனால என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு அழகா சொல்றேன் கேளுங்க. அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்க போதும் மதிப்பு இருக்கா.
மேலே ஏறிப்பது நீ இறக்க போறேன் பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அப்பவே சொன்னாங்க அது நானும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தே அதை எண்ணி பார்க்கலே நடையா நடந்தே அதை எண்ணி பார்க்கல குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு பொண்டாண்ணி கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது கைகாலு நடுங்குது திருநாயி கூட சிரிக்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் புதுசா குடிக்கையிலே மேலே பறந்து விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்றே சொன்னாங்க நானும் மறந்தேன் என்றே சொன்னாங்க அது நானும் மறந்தேன் குடிகாரன் பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தங்குதப்பா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் ஐயா வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்சை வச்சிருந்தேன்